ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட எதிர்நீச்சல் சீரியல் சீக்கிரமாகவே லான்ச் ஆக போகுது. இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதோட அஃபிஷியலான ப்ரமோ கூட வந்துருச்சு. ரொம்ப ஆர்வமாக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த சீரியலோட வில்லன் யாராக இருப்பாங்க? ஏன்னா மாரிமுத்து சாரோட மறைவுக்கு அப்புறமா அந்த ஸ்ட்ராங்கான கேரக்டர் யாரும் அந்தளவுக்கு சூட்டபுளாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து ரசிகர்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஏஜேஎஸ் வந்திருந்தாலுமே அந்த கேரக்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சுதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவரோட பெஸ்ட்டாக அவர் கொடுத்தாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரீசெண்டாக ஒரு பிக் வந்து ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, பிரபல மூவி ஆக்டர் சுப்பு இருக்கார் இல்லையா, அவரோட சேர்ந்து நம்மளோட எதிர்நீச்சல் டீம் எல்லாருமே சேர்ந்து மூவி பார்த்துருக்காங்க ரீசெண்டாக. எதேச்சியாக அமைஞ்சதா இல்லை பிளான் பண்ணி எல்லாரும் ஒன்றா போய் பார்த்ததா அப்படின்னு தெரியலை. ப்ரிவ்யூ ஷோ போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரிவ்யூ ஷோக்கு போயிருக்காங்க. நம்மளோட ஹரிப்ரியா பிரியதர்ஷினி மேம்க்கு நடுவில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு சில மூவிஸில் வந்து நெகட்டிவ் கேரக்டரும் பண்ணியிருக்காரு, பாசிட்டிவ் காமெடி கேரக்டரும் பண்ணியிருக்காரு. இந்த சீரியலில் நெகட்டிவில் இவர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை. இந்த பிக்னால அதை மாதிரி சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா மாரிமுத்து சார்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை சீரியலில் எப்படி என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏஜேஸுமே இப்போ இவர் வந்து இந்த பிக் வந்து பார்த்த உடனே கண்டிப்பாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங் நம்ம திருமுருகன் சார் வந்து சொல்ல முடியாத பல ட்விஸ்ட் வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.